ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் காரைக்குடி ஆன்டி கலெக்ஷன்ஸ். இன்றைக்கி வந்திருக்கிற கலெக்ஷன்ஸு கொஞ்சம் பார்க்கலாம். இது பிஃபோர் வாஷ் வீடியோ எடுக்கலை, டைரெக்டாக ஆஃப்டர் வாஷ் வீடியோ தான் எடுத்திருக்கோம். இது பாருங்கள், பழைய காலத்து இட்லி பானை போல். இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஃப்ளவர் செடி அந்த மாதிரி பிளான்ட்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு நம்ம பிளாஸ்டிக் இதை வச்சு அழகாக அதுக்குள்ளார தூக்கி வச்சு நம்ம சிட் அவுட்லேயோ வராண்டாவிலையோ ஹால்லையோ அந்த மாதிரி இந்த மாதிரி பித்தளையில் வெளியில் தெரிகிற மாதிரி வச்சுக்கலாம். இது வந்து ஒரு வெண்ணத்தாளி மாடல்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு பிக் சைஸு திஸ் டைம் கிடச்சிது. இது வந்து வாஷ் பண்ணி தான் போட்டிருக்கோம். ஆனால் பிஃபோர் வாஷே கொஞ்சம் நல்லாவே தான் இருந்தது. இது வந்து வெண்கலம் முறி ஐட்டம் சவுண்டு கேட்குது. பித்தளை கிடையாது. அதனால் அவங்க வந்து டின் கோட்டிங் கொடுக்கல, அப்படியே தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. அடுத்தது வந்து ஒரு இட்லி பாத்திரம். இதை வந்து வாஷ் பண்ணி போட்டிருக்கோம். இது வந்து இதில் வந்து இட்லி தட்டும் இருக்குது, ப்ளஸ் வந்து புட்டு தட்டும் இருக்குது. தேவைப்பட்டால் நீங்கள் பாலிஷ் பண்ணணுன்னா, புதுசு மாதிரி வேணும்னா பண்ணிக்கலாம், இல்லைன்னா அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இது தேய்ச்சோன்னா ரொம்ப நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ண பழைய காலத்து ப்ராடக்ட் மாதிரியே இருக்கும். வேணும்னா நீங்கள் வந்து பாலிஷ் கொடுக்குறதா இருந்தால் கொடுத்துக்கலாம், இல்லைனா அதர்வைஸ் இன்னும் 2 தடவை நாங்கள் ஒரு வாஷ் கொடுத்துருக்கோம். இன்னும் 2 தடவை தேய்க்கிறப்ப நல்லா பழைய காலத்து இது மாதிரியே ஆன்டிக்காவே அப்படியே மாடலில் இருக்கும். ஏன்னா பாலிஷ் பண்ணுறப்ப ரொம்ப பளிச்சுன்னு ஆகிடுது. இது வந்து வெண்கல பொங்க பானை. ஒரு 1/2 கிலோ வேகும்னு நினைக்கிறேன். வெயிட் வந்து பார்த்து தான் சொல்லணும். நெக்ஸ்ட்டு வந்து முறி கரண்டி. ஒரு இனிமேல் வர வீடியோஸில் கொஞ்சம் கரண்டியெல்லாம் போடுவோம் சேல்ஸு. இது வந்து முறி கரண்டி. அதனால் இது வந்து கொஞ்சம் கீழெல்லாம் போட்டால் தெரிச்சிரும்பாங்க. அதனால் இது டைரெக்டாக நம்ம வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஐட்டங்கள் எதுவும் பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அடுத்தது வந்து அரிசி, இந்த ரயில் அடுக்கு பாத்திரத்தில் வந்து அரிசி ட்ரம்மாக நம்ம இப்போ வந்து நவடைஸ் வந்து அப்படி தான் யூஸ் பண்ணிக்கிறோம். இது வந்து பெரிய சைஸ் கிடையாது, மீடியம் சைஸ் தான், ரொம்ப ஸ்மாலும் கிடையாது. ஒரு 7-8 கிலோ அரிசி, 10 kg கூட பிடிக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக எவ்வளோன்னு இல்லை, வேணால் மெஷர் பண்ணி நீங்கள் கேட்குறப்ப நான் எக்ஸாக்டாக எத்தனை கிலோ பிடிக்கும்னு சொல்லலாம். ரயில் அடுக்கு பாத்திரம் வந்து இப்போ கிடைக்கிறதே கிடையாது. இது ஒரு ரேராக ஒரு பீஸு அதிசயமாக கிடச்சிது. இது வந்து காது வச்ச யானை காது மாடல்னு சொல்கிற அரிசி ட்ரம்மு. இது வந்து ஒரு 3 to அந்த மாதிரி 3 kg தாராளமாக பிடிக்கும். 4 kg எக்ஸாக்டாக பிடிக்குமாங்கிறது மெஷர் பண்ணால் தான் தெரியும். பட் 3 kgக்கு மேலே கொஞ்சம் பிடிக்குங்க. அந்த மாதிரி வந்து பச்சரிசி இந்த மாதிரி வைக்கணும் அப்படின்னா யூஸ் பண்ணோம்னா வச்சுக்கலாம். இதுவும் வந்து ஒரு 3 kg கெப்பாசிட்டி. ஆனால் இது வந்து வெண்கலம் சவுண்டு கேட்குது. அதனால் வந்து முறி ஐட்டம் அந்த மாதிரி, அதனால் அவங்க வந்து டின் கோட்டிங் கொடுக்கல. இது நம்ம வந்து தானியங்கள்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு அப்படியே நம்ம வந்து டின் கோட்டிங் அவசியம் கிடையாதுங்கிறாங்க, அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு பால் அடுக்கு, பால் தூக்கு, உள்ள டின் கோட்டிங்லாம் நல்லாவே இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் பால் தூக்கு தான். கோயிலுக்கு பால் கொடுக்கணும், பால் ஊற்ற எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா ஒரு 2 to 3 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி, 2 லிட்டர்ஸ் 2.5 லிட்டர்ஸ் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து பழைய காலத்து கூஜா. இது வந்து திருக்கு சொம்புன்னு சொல்லுவாங்க. எங்கள் சைடு வந்து திருக்கு சொம்புன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு பேர் சொல்கிறாங்க. இது வந்து ஒரு 2 அடுக்கு கேரியரு, கண்டிஷன் நல்லா இருக்குது, நெய் தூக்கு. அடுத்தது வந்து இது வந்து குமிழ் தூக்கில் தயிர் ஜாடி மாதிரி, தயிர் உர ஊற்ற. இது ஒரு சின்ன பவுலு. அடுத்தது வந்து முறி கும்பாவும் இப்போ வந்து அவைலபிலிட்டி அவ்வளோ இல்லை. ஆக்சுவலி நான் 2 கும்பா எடுக்கணும்னு பார்த்தேன், கிடைக்கல. ஒன்று தான் கிடச்சிது. 2 பேசன். இது மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இது பாலிஷ் பண்ணியாச்சு. சாம்பிராணி போடுற கரண்டி வந்து
தூபக்கால் வந்து பாலிஷ் பண்ணியிருக்கோங்க. பாலிஷ் பண்ணால் ரொம்ப நல்லா பளிச்சுன்னு இருக்கேன்றதுனால ஒரு 10 பொருள் கொடுக்குறப்ப சேர்த்து அதையும் கொடுத்துருக்கேன். எல்லாத்தையுமே நம்ம பாலிஷ் பண்ணுறது கிடையாது. சில மங்கு ஐட்டங்களும் இப்போ சூஸ் பண்ணிவிட்டு வர ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ எவ்ரி டைம் வந்து கொஞ்சம் மங்கு ஐட்டமும் ஆட் ஆகும். அதுக்கும் மக்களுக்கு வந்து தேவை இருக்குது. போக போக அதுவும் தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். விலை ஜாஸ்தி கொடுத்து பித்தளையிலே இல்லாமல் ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரியான ஸ்டோரேஜ் இது மாதிரி தான். மாவரைச்சி வச்சுக்கிறாங்க, ஃப்ரிட்ஜில் மாவரைக்க மாவு அந்த மாதிரியும். இது வந்து பிராண்டடான ஐட்டம் கிடையாது, நான் பிராண்ட் ஐட்டம் தான். இதுதான் வந்து ஸ்வீடன் மேக்கு. பார்க்குறப்பயே தெரியும் நம்மளுக்கு. இது வந்து கொஞ்சம் வெயிட்டாகவும் இருக்கும். இதே மாதிரி நேற்று 2 மாடலும் வந்து சேல்ஸ் ஆகிடுச்சு. ஒரு தூக்கும் ஒரு இதுவும் இப்போ இன்னொன்று இருக்குது. இதே மாதிரி நேற்று ஒன்று வந்து கைப்பிடி வச்சது இருக்குது, அவைலபிளாக தான் இருக்குது. பித்தளை மூடி இது வந்து பட் கைப்பிடி இல்லாமல் இருக்கிறது. ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டிக்கு பித்தளை மூடிங்கிறப்ப ஒரு அட்ராக்டிவ் இருக்குது. அதனால் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு எடுத்துகிட்டு வந்தேன். இதில் எதுவும் சூடு பண்ணி மூடி வச்சுக்கலாம், சூடாக இருக்கிறத வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஐட்டங்கள், அந்த காலத்தை நினைவுபடுத்தக்கூடிய ஐட்டங்கள் எல்லாத்துலேயும் வெரைட்டியாக இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக தான் எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று சூஸ் பண்ணிட்டு வந்தேன். இது வந்து மார்பிள், அது மாதிரி மார்பிள் கல் மாதிரி இருக்குங்க. அது கீழே போட்டால் உடஞ்சிரும், கண்டிப்பாக உடஞ்சிரும். ரொம்ப ஹேண்டில் பண்ணுறது வந்து இது ஒரு செட்டு 2 செட்டு தான் இருந்தது. ஸோ 2 செட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று ஒரு மாடல் இருக்கட்டும் அப்படின்றதுக்காக டிஃப்ரெண்ட் கைண்டாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எப்படி வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், யூசேஜு. இது வந்து மார்பிள்னும் சொல்ல முடியாது, ஆனால் வந்து இது கண்ணாடி பொருளும் கிடையாது, கண்ணாடியும் கிடையாது, மார்பிளும் கிடையாது. ஆனால் வெயிட்டாக இருக்குது. இது வந்து மங்குலேயே சின்ன சின்ன ஐட்டங்கள். இது வந்து நம்ம வந்து ஒரு சட்னி, மிளகா துவையல் இந்த மாதிரி அதே மாதிரி மூடியோடு இருந்தால் நல்லாயிருக்குமேன்றதுக்காக மூடியும் சேர்த்து அங்கேயே பொருத்தி பார்த்து எடுத்துகிட்டு வந்தேன். முடிஞ்ச வரைக்கும் பேர் பண்ணியிருக்கேன். கலர்ஸ் வந்து சேம் கலராலாம் கிடைக்கல. பட் மூடி அதோட மூடியாகவே இருந்தால் நல்லாயிருக்குமேன்னு கிடைச்ச வரைக்கும் எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. இப்போ வந்து இதில் வந்து அப்படியே ஒருத்தவங்க வந்து வீடியோ போடுறதுக்கு முன்னாடியே வாங்கிட்டாங்க, என்னை கேட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் இது வந்து 2 பிளேட்டு, பூ போட்ட பிளேட்டு. போட்ட பிளேட்டு வந்து கொஞ்சம் பீசஸ் வந்து அவைலபிலிட்டி பார்த்து தான் கம்மியாக தான் இருக்கும். அதனால் பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், உங்களுக்கு வந்து அடுத்த 2 நாளில் கிடைக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.